இன்னையோட பிரச்சாரம் முடியுது. விஜய் அண்ணாக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா இல்ல திமுகவே ஓட்டு போடலாமா? மண்டை பிச்சுக்குது பாய். விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடலான்னு இருந்தேன். தொடர்ந்து உன் வீடியோ எல்லாம் பார்த்து எனக்கு இப்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. இப்ப யாருக்கு ஓட்டு போடுறேன்னே தெரியல. ஆனாலும் ஒரு மாற்றம் வேணும் தானே பாய்? விஜய் அண்ணாக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் என்ன? மாற்றம் கண்டிப்பா வேணும் தான். எது மாற்றம் அப்படின்னா, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா களத்துல வந்து நிக்கணும். விஜய் வந்து இங்க டீலிமிட்டேஷனை பத்தி வாய் திறந்து பேச மாட்டாரு. இன்னைக்கு கடைசி நாள் பேசும்போது கூட அதை பத்தி வாயே திறக்கல. கிறிஸ்தவர்கள் நாடு முழுக்க தாக்கப்படுறாங்க, அதை எதிர்த்தும் வாய் திறந்து பேச மாட்டாரு. திருப்பரங்குன்றத்துல சங்கிகள் அவ்வளவு பெரிய கலவரம் செய்ய பார்த்தாங்க, அதுக்கு எதிராக வாய் திறந்து பேசல. கவின் ஆணவ படுகொலை செய்யப்படும் போது அந்த ஜாதியை திமிரெடுத்து வாய் திறந்து பேசல. இப்படி எதையுமே செய்யாத ஒருத்தரை எந்த நம்பிக்கையில நம்ம மாற்றம் நினைக்கிறது? இல்ல பாய், விஜய் அண்ணாக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியும். அவரு வந்தாதானே அவர் என்ன செய்யறாருன்னு நம்ம பார்க்க முடியும். வரதுக்கு முன்னாடி ஏன் இப்படி சொல்றீங்க? ஏண்டா வாய்ப்பு என்ன வாழைப்பழமா சும்மா தூக்கி கொடுக்கறதுக்கு? இங்க தொட்டா தீட்டு பட்டா தீட்டு உயர் சாதியினர் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருக்கும்போது அதுக்கு எதிராக ஒரு மாற்றம் செஞ்சு அறிஞர் அண்ணா, கலைஞர் இவங்க எல்லாம் அதுக்கு எதிராக போராடி இங்க மக்களுக்கு இடஒதுக்கீடை கொண்டு வந்து மக்களை மட்டும் இல்லாம இந்த மாநிலத்தை உயர்த்தி காட்டினாங்க பாரு, அதுக்கு பேர் தான் மாற்றம். ஆனா நீ மாற்றம்னு நினைக்கக்கூடிய விஜய் அவரை பார்க்க வர்றதுக்காக இங்க 41 பேர் செத்து போனாங்க, அவங்கள கூட திரும்பி பார்க்காம விட்டுட்டு ஓடிட்டாரு. இங்க பாஜக நாளுக்கு நாள் ஒவ்வொரு சட்டங்களை கொண்டு வரும்போது அதை எதிர்த்து பாஜகன்ற வார்த்தை கூட வாய் திறந்து பேச மாட்டாரு. இன்னைக்கு பேச்சுல கூட திமுக மற்றும் பலர்னு சொல்றாரு, அந்த பேரை கூட அவர் வாயில இருந்து வர மாட்டாரு. இவர் எந்த வகையில நம்ம மாற்றம் சொல்றது? எப்ப அவர் படத்தை முடக்குறாங்கப்பா, அதை கூட எனக்கு பாஜக என் படத்தை முடக்குறாங்க அப்படின்னு வாய் திறந்து பேச மாட்டாரு. நான் என்ன கேட்கறேன், இப்ப நாளைக்கே விஜய் முதலமைச்சர் ஆகிறாருப்பா, பாஜக டெல்லியில இருந்து தமிழ்நாட்டை அடக்கி ஆளணும்னு பாக்குறாங்கன்னா இவர் எப்படி வாய் திறந்து பேசுவாரு? சரி பாய், அப்ப கடைசியா என்னதான் சொல்ல வர? நாங்க நினைக்கக்கூடிய மாற்றம் என்னதான் ஆகுறது? அப்போ நம்மளுடைய ஓட்டு அப்படிங்கிறது அது சாதாரண விஷயம் இல்ல, அது இந்த மாநிலத்தோட நலனை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நீ விஜயை பத்தி மாற்றம்னு சொல்லிட்டு இருக்க இல்லையா? விஜய் இந்த மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனைனா வந்து பேச மாட்டாரு, மக்களோட பிரச்சனத்தை களத்துல வந்து நிக்க மாட்டாரு. ஏன் அவருக்கே ஒரு பிரச்சனை வரும்போது கூட வாயை திறந்து பேச மாட்டாரு. இவரு உனக்கு மாற்றமா? இல்ல இந்த மாநிலத்துக்கு ஒவ்வொரு முறை பிரச்சனை வரும்போது அதுல வந்து களத்துல நிக்கிறாங்க திமுக, பாஜக இந்த மாநிலத்தை அடக்கி ஆளணும்னு நினைக்கும் போது அதுக்கு எதிராக அடிச்சு உடைச்சு இங்க சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டை இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமா பொருளாதார ரீதியா உயர்த்தி வச்சிருக்காங்க. கல்வி, மருத்துவம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா வகையிலுமே தமிழ்நாட்டை இன்னைக்கு உயர்த்தி காட்டிருக்காங்களே, இதுக்கு பேர் தான் மாற்றம். ஆமா பாய், இந்த மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி தர மறுத்து கூட அவங்க கூட சண்டை செஞ்சு நம்ம தமிழ்நாட்டை இந்தியாலேயே நம்பர் 1 மாநிலம் ஆக்கியிருக்காருல. என் ஓட்டு கண்டிப்பா திமுக தான் பாய். நாங்க விரும்பக்கூடிய மாற்றம் திமுக தான். இதை தவிர வேற எதுவும் மாற்றம் கிடையாது. அது சரியான நாற்றம்.